மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதுல கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்றில் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் நம்ம நடிகை கஸ்தூரி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து தல 59 படத்துல ஒரு சுவாரஸ்ய நிகழ்வை நம்ம தலாஜி சார் நிகழ்த்திருக்காரா, அது என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். நடிகை கஸ்தூரி இன்று ஜூலை காற்றின் அப்படின்ற படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கார்த்தியிடம் செல்ஃபி எடுக்க சென்றார். அதனால கோபமான நடிகர் கார்த்தி மேடையில இருந்த பழக்கம் பற்றி கோபமாக பேசினாரு. கார்த்தியுடைய அப்பா சிவகுமார் சர்ச்சையை தொடர்ந்து இப்போது இந்த விஷயமும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்த நிலையில இது பற்றி கஸ்தூரி தற்போது விளக்கமும் கொடுத்திருக்காங்களாம். ஜூலை காற்றில் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ஏதாவது வைரல் விஷயம் வேண்டும் அப்படின்னு என்று செய்தது ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதை நம்பி கொந்தளிக்கிற எமோஷனல் காய்ஸ் கண்டிப்பாக ஜூலை காற்றில் படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. இட்ஸ் ஷோ பிக் காய்ஸ் என ட்விட்டர்ல பதிவிட்டு இருக்காங்க. இதன் மூலம் மேடையில நடந்தது எல்லாம் நாடகம் என்பது மட்டும் உறுதியாக தெரியுது. தல 59 படத்துடைய படப்பிடிப்பு இப்போ ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது. இந்த படத்துல அஜித் சருடன் முக்கிய வேடத்துல நடிகை ஹாண்ட்ரியா நடிச்சிட்டு வராங்க. படப்பிடிப்பின் போது அஜித் சருடன் இவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மேசில் இருக்க இப்ப சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அஜித் சார் பக்கா ஜென்டில்மேன். படப்பிடிப்பு தளத்துல அவர் உட்கார்ந்து இருந்தாராம். நான் நின்று கொண்டிருந்தேன். அதை கவனித்த நம்ம அஜித் சார் என்ன சிஸ்டர் என்று அழைத்து எழுந்து நின்று மரியாதை செய்தாராம். ஒரு நாற்காலி கொண்டு வர சொல்லி உட்காரவும் வைத்தாராம். அதன் பிறகுதான் அவரும் உட்கார்ந்தார். இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கும் ஒரு கதாநாயகன் இப்படி மரியாதை செய்ய தேவையில்லை. உண்மையிலேயே அஜித் சார் மிக சிறந்த மனிதர். மேலும் தலதா மாஸ் அப்படின்னு ஆண்ட்ரியா புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.